நடத்தி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இந்த மாதிரி 1 வருஷத்துல நடந்து வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அடேங்கப்பா கீழக்கரை புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் நல்ல மக்களுக்கு தேவைப்படுற நிறைய கண்டென்ட்டை கொண்டு போய் நல்ல விதமா சேருங்க. ஓகே. உங்களடிங்கப்பா இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் பாம்பன் பக்கத்தில் நிற்கிறோம். பாம்பன் பக்கத்தில் யாரை பார்க்க வந்திருக்கோம், யாரை பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு வருதாங்க ஆட்டோக்காரன் சேனல் அப்படின்ற பாம்பனில் வந்து மிகப்பெரிய செலிபிரிட்டியோட சொல்லலாம். நம்ம அண்ணன் தீபக் எங்கே பார்க்க வந்திருக்கோம். அவங்க கடை, அதாவது சீ ஃபுட் கடை எப்படி இருக்குன்றத வாங்க போய் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு தொழில், அதாவது அவங்க கருவாடு வந்து எவ்வளோக்கு பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுடைய சீ ஃபுட் கடை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து என்ன செய்றாங்க, கரோடு என்ன செய்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதாவது கரோடு ஃபுட்டிங் பண்ணி ப்ரெஸ்ஸாக பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பட் நம்ம இன்னைக்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிடையாது. ஒர்க்கிங் டே எப்போ பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து ஒர்க்கிங் டே இருக்கும். சனியார் வந்து ஒர்க்கிங் டே கிடையாது, ஏன்னா 2 வாரத்துக்கு 2 நாள் லீவ் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு தான் நம்ம வந்து பார்க்கற வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாங்க நம்ம அண்ணன் தீபக் அண்ணா ஆட்டோக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஒரு தோட்டத்தில் பண்ணுறாங்க. இங்கே வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் பார்த்தா கடற்கரை தான். கடற்கரை அருமையான கடற்கரை, அருமையான தோட்டங்கள் இங்கே வந்து மிக சிறப்பாக இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தோடைய சிறப்பு பற்றி நம்ம தீபக் அவர் என்ன இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். பாம்பன் பக்கத்தில் யார் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோக்கார சேனலுடைய நம்ம அண்ணன் இருக்காப்புல. வாங்க அண்ணன் பேசலாம். தகவலுக்கு நன்றி வேல்ராஜ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு உங்களை பார்க்கறது எப்படின்னா புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. என்ன அண்ணனை வந்து பார்க்க ரொம்ப பிஸியா வேலை பிடிக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது, நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. பட் நாங்க வரணும்னா அண்ணனை உங்களை பார்க்க முடியல, கண்டிப்பா பார்க்க முடியல. ஏன்னா நாங்க வரணும் அண்ணன் அங்க ஷூட்டிங் போயிட்டாப்ல, அங்க இருக்காப்ல. எங்க யார் சொன்னா உங்களுக்கு ஷூட்டிங்? யார் சொன்னா? இல்ல சொல்றேன், ஏதாவது சொல்றது இல்ல. நாங்க வரணும் உங்களுக்கு பார்க்க முடியல. யார் சொன்னா உங்ககிட்ட அப்படின்னு இல்ல. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்க? ஃபுல்லா 2xலயே பேசிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ, நியூஸ் சேனல்ல ரெண்டு பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி இந்த அடமலை பெஞ்சிட்டு இருக்கு, இங்க வந்து காத்து பலமா இருக்கு, அந்த மாதிரி லாங்குவேஜ் எங்க பாத்தீங்கன்னா முதல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் முதல்துறை பக்கத்துல எங்க லாங்குவேஜ் எப்படின்னா கண்ணுனே பேசுவாங்க. 2xலயே இருக்கும். ட்ரெயின் எப்படி போவோம், கடகடன்னு போகல அந்த மாதிரி. எனக்கே முதல்தூர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி நான் இந்த மாதிரி புதுசா தான் கேள்விப்படுறேன். அப்ப 2xல யாரும் பேச மாட்டாங்களே? இல்ல, எங்க லாங்குவேஜ் எப்படின்னா பேசுறது புரியும். அப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடகட இப்ப என்ன பேசுறான் அப்படின்னா அதை புரிஞ்சவங்களுக்கு புரியும். பட் புரியாதவங்களுக்கு புதுசா தெரியும். எப்படின்னா என்ன பேசுறப்ப நின்று பேசுப்பா, நீ பேச புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அவர் எப்படி சரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? முதுகுளத்தூர் எப்படி இருக்கு? முதுகுளத்தூர் நல்லா சிறப்பா இருக்கு. இங்க முதுகுளத்தூர் பக்கத்துல மிச்சர் சேகன்னு சொல்லுவாங்க, அதை காரா சேகன்னு சொல்லுவாங்க. அதான் ஃபேமஸ். காரா சேக் எனக்கும் தெரியும், நானும் சாப்பிட்டுருக்கேன். வந்து சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுருக்கேன். என்னை வந்து அமெரிக்காக்காரன் நினைச்சிட்டு பேசக்கூடாது, நானும் ராமநாதபுரத்துல. ஆமா, இதுதான் நீங்க முதுகுளத்தூர். ஆனா கீழக்கரை, அடேங்கப்பா கீழக்கரை. அம்மா பிறந்த பக்கம் முதுகுளத்தூர். அது இங்க இருக்கிறது நம்ம அப்பா பிறந்த கீழக்கரை தான். கீழக்கரை பக்கத்துல பிள்ளை அங்கதான் என்னோட பூர்வீகம். இங்கதான் பிறந்த வளர்ந்து படிச்சல அங்கதான். சரிங்களா? எங்க லாங்குவேஜ் அங்கதான் சொல்லுவாங்க. இப்ப இவன் கீழக்கரை கிடையாது, கீழக்கரை இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஆக்சுவலி நான் கீழக்கரை கிடையாது, அப்பா பிறந்த ஒரு பக்கத்துல கீழக்கரை பிள்ளை பக்கத்துல. பட் நீ கீழக்கரை வந்ததுனால நாங்க கீழக்கரை அப்படின்னு. ஓகே, நம்ம பூர்வீகம் என்ன ஊர்? அப்பா பிறந்தவர் தானே? கொஞ்சம் நிறுத்தி பேசுங்க. நம்ம பூர்வீகம் எந்த ஊரு? அப்பா பிறந்தவர் தான் பூர்வீகம். அவங்க அப்பா பிறந்த கீழக்கரை பக்கத்துல. அப்ப கீழக்கரை அப்படி பிள்ளைன்னு சொல்றதோட சிட்டி கிடையாது. நம்ம எப்படி பாம்பன் எப்படி சொல்றோம் அந்த மாதிரி கீழக்கரை தான் சிட்டி. நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். எங்க ஊர் பாத்தீங்கன்னா பிள்ளைந்தையும் தெரியும், பிள்ளைந்தை பக்கத்துல தான் கீழக்கரை தான் வச்சு நடத்துறோம். இப்ப நம்ம சேனல் நடத்தி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இந்த மாதிரி 1 வருஷத்துல நடந்து வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அடேங்கப்பா கீழக்கரை புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் நல்ல மக்களுக்கு தேவைப்படுற நிறைய கண்டென்ட்டை கொண்டு போய் நல்ல விதமா சேருங்க. ஓகே ப்ரோ. ஓகே, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடுத்து எனக்கு உங்களை கேட்கணும், ஒரு கேள்வி நிறைய கேட்கணும்னு வந்தேன். பட் எனக்கு வரமாடுது. எப்படி என்ன கேள்வி கேட்கணும்னு வரமாடுது. கேட்டுருங்க. அதாவது நம்முடைய சீ ஃபுட் எப்படி ரன் பண்ணிருக்கு, எப்படி ஆகிட்டு இருக்கு? ஆட்டோக்காரன் சீ ஃபுட்ஸா இந்தாங்க நிக்கிறோம். ஆட்டோக்காரன் சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நாங்க வந்து இந்த அளவுக்கு வரவேற்பு எதிர்பார்க்கல. பட் இந்த அளவுக்கு வரவேற்பு கொண்டு வந்துடலாம், அதுக்கு வந்து டைம் டியூரேஷன் நிறைய தேவைப்படும் நினைச்சோம். பட் வந்து நியர்பை ஒரு 1 இயர் ஆக போகுது. ஒரு 9 மந்த்லயே வந்து ஒரு 9 மந்த் 10 மந்த் இருக்கும் நாங்க ஆட்டோக்காரன் சீ ஃபுட்ஸ் வந்து ஓபன் பண்ணி. பட் வந்து இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் தருவாங்க நாங்க எதிர்பார்க்கல. கூடிய விரைவில் மிகப்பெரிய அப்டேட்ஸ்லாம் இருக்கு, அதுக்குண்டான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆட்டோக்காரன் சீ ஃபுட்ஸை பத்தின அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல தெரியும். ஓகே, இன்னைக்கு நாங்க வரவும் பாத்தீங்கன்னா ஆளு ஒர்க்கிங் வரல, எனக்கு லீவா. இன்னைக்கு சனிக்கிழமை லீவ். ஆக்சுவலா நம்ம கம்பெனி வந்து சனி ஞாயிறு லீவ். எப்ப இருந்து உங்களுக்கு ஓபனிங்ல இருக்கும்? திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். ஞாயிறு வந்து 3 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. சனிக்கிழமை லீவ். சனிக்கிழமை ஃபுல் டே லீவ். ஓகே, நீங்க பாக்குறதா சனிக்கிழமை வந்து ஒரு லீவ் கொடுத்துருப்பாங்க. மித்த நாள் வந்து பாத்துக்கங்க. திங்கள் டு சனிக்கிழமை, திங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பாத்துருங்க, வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா?
ப்ரோ மொதல் நான் ஆட்டோ காட்சியில் பார்த்தேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டு கூட்டாளி ஆட்டோ எங்க போறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டியில அதை ரீச் ஆச்சு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து எப்படி ப்ரோ? அதை பத்தி என் கருத்து என்னன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? இல்ல உங்களுக்கு எப்படி ரீச் ஆச்சு, உங்க மக்கள் சப்போர்ட் பண்ணி இருந்துச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ எப்படி அது ரீச் ஆச்சு? ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ நம்ம ஆல்ரெடி ஒரு சேனலையும் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது நம்ம அது வந்து பிளான் பண்ணி பண்ணல, நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வேற ஒரு கண்டென்ட்டுக்காண்டி போனது. பவின் இருக்கான்ல, அவன் வந்து எப்பயுமே எதுகை முனையா தான் பேசுவான், கொஞ்சம் குண்டக்க மண்டக்கு அப்படிதான் பேசுவான். ஸோ நாங்க ஒரு வீடியோ எடுக்க போன இடத்துல நாங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். ஷூட் எப்படி பண்றது தெரியும், எடிட்டிங் எப்படி தெரியும், அந்த எடிட்டிங் ஏற்ற மாதிரி எப்போ நடிக்கிறது இப்போ நம்ம ஓரளவுக்கு தெரியும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வேற எதுவுமே தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாது, அவனுக்கு நடிக்க தெரியாது, கேமரா தெரியாது, எப்படி எடிட் பண்ண போறோம், எந்த சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ண போறோன்னே தெரியாம போய் மொபைல பிடிச்சிட்டு நின்ற நேரம் அது. ஸோ அப்போ ஏதோ ஒரு வீடியோ எடுக்க போய் அந்த வீடியோ ஒழுங்கா பிளான் பண்ண மாதிரி எடுக்கல. எனக்கு ஒரே டென்ஷனு, 1 மணி நேரம் ஆட்டோ நிப்பாட்டி போட்டது தான் மிச்சம், 1 மணி நேரம் ஓட்டி இருந்தாலும் ஏதாவது சம்பாரிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா சும்மா முன்னாடி உட்காந்துருந்தோம். என்ன ஆட்டோ வருமா அப்படின்னு வந்தா எடுத்துட்டு போனோம் சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அது நாங்க வீடியோ எடுக்கணும்னு எடுக்கல, யதார்த்தமா பேசுனது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதுவே நல்லா இருக்கு, இது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டைலாக்கை எழுதி நாங்க அதை திருப்பி பண்ணோம். பட் அந்த ஃப்ளோ அந்த மாதிரி இது வரல. இதை அப்லோட் பண்ணோம், அந்த நேரத்தில் ஒரு 100 லைக்கோ 80 லைக்கோ வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த வீடியோ வந்து சும்மா வீடியோ இல்லை, அதில் அப்லோட் பண்ணி பார்த்தேன். நாள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. கரெக்டாக ஒரு 4வது நாள் 5வது நாளில் வீடியோ ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 10வது நாள் வீடியோ அப்லோட் பண்ண 10வது நாள்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு தாக்கத்தை உண்டாக்கிருச்சு. யார் இவங்க புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, யாருமே இந்த மாதிரி என்ன இது உண்மையாகவே ஆட்டோக்காரன் தான் பேசுகிறாங்களா இல்லை இது கண்டென்ட்டா ஸ்கிரிப்டா இதுன்னு தெரியாமல் நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் ஆனால் பிஹைண்ட் நுட்ஸ் நிறையா மீடியா சேனல்ஸ்லையுமே அதை ஒரு நியூஸாக எடுத்து போட்டாங்க. ஸோ அந்த வீடியோலேருந்து நம்ம ஒரு பேஸை பிடிச்சாச்சு. அதுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம போடுற வீடியோ எவ்ரி வீடியோ மில்லியன் தான். ஓகே, அந்த வீடியோ நான் பார்த்து உண்மையிலே நான் சிரிச்சேன். ஏன்னா இது கண்டென்ட்டுக்காக பார்க்கல, ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சிரிக்காதவங்களுக்கு கூட சிரிப்பு வந்துடும். உண்மையிலே பெரிய வீடியோ தான், நல்லாவே நான் சிரிச்சேன். நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. அது எங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இது யாரா டிஃப்ரெண்டாக இருக்கு ஆட்டோ குறைச்சலான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகுது அப்படின்னு நாங்கள் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வீடியோ பார்த்தேன். ஓகே, இது வந்து கண்டென்ட்டுக்காக போட்டுருக்காங்களா அப்படின்னு கண்டென்ட் ஒரு பக்கத்தாலுமே மக்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு பிடிச்ச உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, அதே மாதிரி ப்ரோ நம்ம ஆட்டோ கரைச்சல் வந்து ரன் பண்ணும்போது நீங்கள் 2 பேர் இருந்தீங்க, 2 பேர் ரன் பண்ணீங்க. இதோட சப்போர்ட் எப்படி இருக்கு, யார் பண்ணுறீங்க, எப்படி டீமாக? நாங்கள் அப்போ இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 5-6 பேர் ஒன்றா தான் இருந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ மக்களுக்கு நிறையா தெரிஞ்சது அந்த மீடியாவில் நானும் பவின் இருக்கோம். எங்கள் 2 பேரும் நல்லா தெரியும். இதை தாண்டி பாண்டி இந்த முடி அதிகமாக வச்சிருப்பான்ல, அவனை தெரியும். பட் வந்து பேக் எண்டில் நாங்கள் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 6 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பண்ணுறோம். இப்போ இந்த சீ ஃபுட் பிஸ்னஸுமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தால் இது பண்ணுறோம். இது போக நம்மகிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு மீடியா வந்து ஒரு வருஷம் கழிச்சு எடிட்டர்ஸு, கேமராமேனு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலைக்கு ஆட்கள் சேர்த்தோம். இதை தாண்டி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 6 பேர் இருக்கோம். ஓகே, பவின் நீங்களும் எப்போலேருந்து கிளாஸ் மட்டும் ஃப்ரெண்டா இல்லை இப்போ? நாங்கள் வந்து எப்படி பிறந்ததுலேருந்தே ஃப்ரெண்டுங்கிற மாதிரி, அவனும் நானும் எதிர்த்த வீடு. எனக்கு அவன் வந்து நெருங்கிய சொந்தம் வேற. ஓகே, எனக்கு வந்து அவன் சித்தப்பா வேணும். ஆமாம், அதனால் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இடையில வந்து இந்த காலேஜ் டைமில் வந்து வேற ராம்நாட்டில் படித்தான், நான் வந்து ராமேஸ்வரத்தில் படித்தேன். ஓகே ஓகே, அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னீங்கல்ல நம்ம பாண்டி, அவர் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி? அவன் வந்து கரெக்டாக ஒரு 6th 7th வந்து நாங்கள் ஸ்கூல் மாறினோம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு நடுநிலை பள்ளியில் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா நம்ம வந்து மேல்நிலை பள்ளிக்கு மாறும்போது வேற ஸ்கூல் மாற அவனும் அங்கே ஒரு நடுநிலை பள்ளியில் ஊரில் படிச்சுட்டு இருந்தான். அங்கேருந்து மேல்நிலை பள்ளிக்கு வரும்போது நாங்கள் 7th 8th எனக்கு அவன் வந்து 7th இப்போ வரைக்கும் பழக்கம். ஓகே ஓகே, அருமை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுடைய ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் சேனல் எப்படி ரன் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலேயே எனக்கும் நன்றி. ஓகே, நீங்கள் பார்க்குறா இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேமா, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடேங்கப்பா கீழக்கரை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து ப்ரோ போடுவார் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.